Hi students, last classல issue of shares ஓட classifications பார்த்தோம். இன்னைக்கு journal entries தான் பார்க்க போகிறோம். So first one, issue of shares for acquisition of asset. அதாவது கம்பெனி அசட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கேஷ் பே பண்ணாமல் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா என்ன என்ட்ரி? ஸோ அசட் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் பிகாஸ் வாட் கம்ஸ் இன் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணணும். கம்பெனிக்குள்ளே அசெட் வருது, ஸோ அதனால டெபிட் சைடில் அண்ட் தென் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இஷ்யூ ஆஃப் ஷேர் டு தி வெண்டர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அதாவது பிஸ்னஸ் செல் பண்ணக்கூடிய வெண்டார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேஷ் பேமெண்ட் பண்ணாமல் பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கம்பெனி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த என்ட்ரியில் அசட்ங்கிறது டெபிட் சைட், லைபிலிட்டி அப்படிங்கிறது கிரெடிட் சைட். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதில் இன்னொரு முக்கியமாக ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி ஒரு ஷாப்பை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஷாப்போட அசட் 10 lakh அண்ட் லைபிலிட்டி 2 lakh. ஸோ அந்த ஷாப்போட நெட்வொர்த் அசட் மைனஸ் லைபிலிட்டி 8 lakh. இப்போது ஷேர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி 9 lakh பே பண்ணி அந்த ஷாப்பை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுறாங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்? 1 lakh. ஸோ அந்த 1 lakh எதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க அப்படின்னா, அது அந்த கம்பெனியோட ரெப்புடேஷனாக இருக்கலாம், அந்த ஷாப்போட ரெப்புடேஷனால் 1 lakh எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்குறாங்க. ஓகேங்களா? அதை குட்வில்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். செகண்ட் கேஸில் பார்த்தோன்னா சேம் அந்த ஷேர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி 8 lakh நெட்வொர்த் இருக்கக்கூடிய அந்த ஷாப்பை வெறும் 6 lakh கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை 2 lakh அந்த பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 2 lakh கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லுவோம். அது அந்த கம்பெனி அந்த வெண்டாரை கன்வின்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண அவங்களோட மாஸ்டர் மைண்டாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது ரீசன்னால் அந்த 2 lakh அதாவது அந்த நெட்வொர்த்தை தாண்டி கம்மியாக இவங்க கோட் பண்ணி வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கெயின் அமௌண்ட்டை கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம், கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லுவோம். இதில் ஷேர் அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நடந்திருக்கே தவிர நம்ம ஷேரை இஷ்யூ பண்ணல. ஸோ ஜஸ்ட் அந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் வெண்டர் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம யாருக்காவது பேமெண்ட் பண்ணல அப்படின்னா அதை கிரெடிட்டார்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் அதே தான். அதனால தான் வெண்டாரை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா வெண்டாருக்கு ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஹூ இஸ் த ரிசீவர்? வெண்டார் த ரிசீவர். ஸோ வெண்டர் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்தது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு தி ப்ரொமோட்டர். ஸோ ப்ரொமோட்டர்னு யாரை சொல்லுவோம்? கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ப்ரொமோட்டர் அப்படின்னா ஹி இஸ் த மாஸ்டர் மைண்ட், ஐடியாலஜி கிரியேட் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அவருக்கான ஃபேம்காக குட்வில் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் ஷேரை இஷ்யூ பண்ணுறோம் அவரோட சர்வீஸ்க்காக. ஸோ அந்த கம்பன்சேஷன் நேம் தான் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே கேஷ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல்னு போட்டிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே கேஷ் எதுவும் வாங்கலை, ஆனால் அவரோட சர்வீஸை எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா கம்பெனியோட குட்வில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கேஷ் கன்சிடரேஷன் ஆல்ரெடி ஒரு சம் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் அதில் பார்த்துக்கோங்க, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ கால்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் கால்ஸ் ஆஃப் ஷேர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன், அதாவது ஜென்ரல் பப்ளிக் புக்கிங் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே மணி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி அப்ளை பண்ண அப்ளிகன்ஸ் எல்லாருமே புக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கும். ஸோ அதனால தான் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன்ல கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் கேஷ் வந்திருக்கும். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். செகண்ட் என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் விச் இஸ் அக்செப்டிங் த அப்ளிகேஷன். ஸோ அதனால ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரி பார்த்தோம்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இங்கே ஷேர் அப்ளிகேஷன் ஏன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எகெயின் ரீடைன் ஆகுது அப்படின்னா, இப்போது என்னோட கம்பெனிக்கு தேவைப்படுற ஷேர் எவ்வளோனா 100. ஓகேங்களா? ஸோ ஆனால் எனக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனது 500 இருக்குது. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 400 என்ன பண்ணுவேன்? திருப்பி அந்த அப்ளிகன்ஸ்க்கு ரீசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எகெயின் அது ரீஃபண்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபோர்த் என்ட்ரி அட்ஜஸ்டிங் மணி, அதாவது என்னோடய ஷேர் அப்ளிகேஷனை ரீஃபண்ட் பண்ணாமல் அதை அப்படியே அலாட்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட்னு சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபிஃப்த் என்ட்ரி பார்த்தோன்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். சப்போஸ் பேங்க்குக்கு இந்த தேர்ட் என்ட்ரி வந்துருந்துச்சுன்னா அடுத்தது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபிஃப்த் என்ட்ரி வந்துடும். ஆர்எல்ஸ் செகண்ட் என்ட்ரிக்கு அப்புறமா ஃபோர்த் என்ட்ரி ஃபிஃப்த் என்ட்ரி வரும். ஓகேங்களா? ஒன்று அப்ளிகேஷனை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ஆர்எல்ஸ் அப்ளிகேஷனை ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பேசிஸில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது அலாட்மெண்ட்டை ஷேர் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்த் என்ட்ரி. ஸோ அதாவது மேக்கிங் அலாட்மெண்ட்
டியூஸ் எல்லாம் கால் பண்ணுறது. ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது 6th என்ட்ரி பார்த்தோன்னா ரிசீவ், ஆமாம் எவ்வளோ அலாட்மெண்ட் வேணும்னு கேட்டாங்களோ அதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேஷ் உள்ளே வந்திருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் 7th என்ட்ரி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல். சேம் அதே மாதிரி தான் கால் பண்ணுறது. எங்களுக்கு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கான என்ட்ரி. அண்ட் தென் பேங்க்குக்கு வந்திருக்கும் இல்லையா, ரிசீவ் ஆயிருக்கும்ல, ஸோ அதனால் 8th என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். இதே மாதிரி தான் ஷேர் செகண்ட் கால் அண்ட் ஷேர் ஃபைனல் கால்க்கும் என்ட்ரிஸ் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த என்ட்ரி இதுக்கு முன்னாடி பார்த்த 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் மட்டும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கொஷின் வச்சு நம்மளால் சம்ஸ் போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து சம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ.